இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தோம்னா ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ் ஃபார் எ ஃபார்ம். அதாவது ஈக்லிபிரியம் ஆஃப் த ஃபார்ம் மீன்ஸ் தட் த ஃபார்ம் ரீச்சஸ் த மேக்ஸிமம் ப்ராஃபிட். நவ் தேர் ஆர் டூ அப்ரோச்சஸ். அதாவது ஈக்லிபிரியம் ஒரு கம்பெனியில் வந்து ஈக்லிபிரியம் அப்படின்னு அடையிறது ஒரு ஹை பிச்சுக்கு போகிறது மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ரீச் பண்ணுது பார்த்தீங்களா, அதுதான் ஈக்லிபிரியம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு அப்ரோச்சஸாக சொல்கிறாங்க. டிசி அதாவது டோட்டல் காஸ்ட்டு, டோட்டல் ரெவன்யூன்னு சொல்லிட்டு, ஓகேவா, ஃபார் கால்குலேட்டிங் த மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸ் டூ அப்ரோச்சஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. டோட்டல் கர்வ் அப்ரோச், அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மார்ஜினல் கர்வ் அப்ரோச். ஓகேவா, மார்ஜினல் கர்வ் அப்ரோச்சுக்கு வந்து எம்சி அதாவது மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவன்யூ. ஓகேங்களா, டோட்டல் கர்வோட அப்ரோச் தான் இந்த இது சொல்லியிருக்காங்க. இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஆர் அப்ரோச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் இஸ் அப்டைன்ட் ஃபார் எ ஃபார்ம் பை எ ஃபார்ம் தோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிசி அண்ட் டிஆர். Equilibrium obtained at the point where maximum difference between TC and TR occurs. This is TC-TR method is not generally adapted in the calculation of maximum profit. அதாவது ஒரு ப்ராஃபிட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ் பண்ணதையும் ப்ரொடக்ஷனையும் ரெவன்யூ மைனஸ் பண்ணால் தான் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது நம்ம ரெவன்யூ எக்ஸ்பென்சஸையும் ரெவன்யூ மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஜீரோன்னு வந்ததுன்னா எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லை. அதே வந்து நெகட்டிவாக போணுச்சு அப்படின்னா லாஸில் போச்சு. நம்ம ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறோம், கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி ரெவன்யூ வந்த வருமானத்தையும் நம்ம வந்து ஆன செலவையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது அது ப்ராஃபிட்டாக லாஸாக இல்லாட்டி நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக வருது. அப்படி ப்ளஸ் இப்போ வந்து 2 வருதுன்னா இது வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா, இந்த ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்பென்சஸ் மைனஸ் ரெவன்யூ, அதே தான் டோட்டல் காஸ்ட் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ, அதுதான் சொல்கிறாங்க இது. ஓகேவா, அதே மாதிரி அதை ஏன் நம்ம எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் அப்படிங்கிறோன்னா இது டிசி காஸ்ட்டையும் ரெவன்யூ மட்டும் தான் மைனஸ் பண்ணணும். அதே வந்து எம்சி மைனஸ் எம்ஆர் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக நம்ம என்னென்ன அதாவது ப்ரொடக்ஷனில் இருந்து அவுட்புட் கொண்டு வரத்துக்கு என்னென்ன மாதிரி எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நம்ம வந்து அடிஷ்னலாக என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணணும் அந்த இது எல்லாமே சேர்த்து வர்றது மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவன்யூ அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் சொல்லியிருக்காங்க. டோட்டல் காஸ்ட் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ அப்ரோச் ப்ராஃபிட் இஸ் அப்டைன் ஃபார் எ ஃபார்ம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிசி அண்ட் டிஆர், அதாவது டோட்டல் காஸ்ட் அண்ட் த டிஆர்னு சொல்கிறோம். அதே வந்து பாயிண்ட் அந்த பாயிண்ட் வந்து சொல்கிறோம் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் பிட்வீனாக இருக்குது அப்படின்னா டிசி இது வந்து நார்மலாக ஜென்ரலாக வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்க்கு வந்து கால்குலேட் பண்ண முடியாது அடாப்டட் இந்த கால்குலேஷன். ஆனால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எக்கனாமிஸ்ட் ரெசார்ட், அதாவது பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸில் ஒரு பெரிய வல்லுநர்கள்னு சொல்லலாம். அவங்கள வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ண முடியும்னா எம்சி இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் அப்ரோச் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஷேடட் ஏரியா டினோட்ஸ் ப்ராஃபிட் இஸ் மேக்ஸிமம் வென் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒன்றும் கிடையாது, டிசிடிஆரை வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் எக்ஸ்ட்ரா வந்து கால்குலேட் பண்ண முடியாது. எக்ஸாக்டாக என்னென்ன அடிஷ்னலாக ப்ரொடக்ஷன் டு அவுட்புட் கொண்டு வரும்போது என்னென்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம அடிஷ்னலாக பண்ணணும் அப்படின்னு வச்சு கால்குலேட் பண்ணும்போது எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் அப்ரோச் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 2 அப்ரோச்சஸ் சொல்கிறாங்க. இது வந்து டிசி டோட்டல் காஸ்ட்டு, இது டோட்டல் ரெவன்யூ. ஓகேவா, இது வந்து 3 லைன் டச் ஆகுது. 1 இருக்கும்போது ஒரு 30, 5 இருக்கும்போது 75, 9 இருக்கும்போதும் 75. இது வந்து இந்த கர்வ் வந்து டோட்டல் காஸ்ட் கர்வ், இது வந்து டோட்டல் ரெவன்யூ கர்வ். இது ரெண்டுக்கும் உள்ள கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இஎன், இதை பற்றி தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம்.